ஹலோ ஹோம்மேக்கர்ஸ் மக்களே, வீட்டிலேயே சுலபமாக பீஸா பிரெட் எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் ட்ரை ஈஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு சால்ட் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் நான் சேர்த்துக்கிறேன். இந்த சுகர் கம்பல்சரி ஆட் பண்ணணும். அதுதான் இந்த ஈஸ்ட் சாப்பிட்டு கரெக்டாக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ஹாட் வாட்டர் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 5 to 10 minutes விடலாம். அது கொஞ்சம் நல்லா பொங்கி வர மாதிரி கொஞ்சம் இதுவாகிடும். அதே மாதிரி இந்த ஈஸ்ட் ஃபுல்லாக டிசால்வ் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் 2 கப் மைதா மாவு இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு கப் மைதா மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோடய ஸ்மெல்லு ஈஸ்டோட ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக தெரியும். அதனால் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை லைட்டாக மேலே கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 2 hours நீங்கள் அப்படியே வைங்க. அது டபுள் தி சைஸ் ஆகும். ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பீஸா பிரெட் அழகாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டபுள் தி சைஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இனிமேல் நம்ம பீஸா பிரெட் சப்பாத்தி மாதிரியே கொஞ்சம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப் எட்ஜ் வந்துச்சு இது மாதிரி போக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸில் யூஸ் பண்ணி பீஸா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நன்றி.